நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவருடைய மனைவி விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ ஊடகங்கள்லையும் பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தையும் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ விஜய் ஆதரவாளர்கள் அவர்கள் தரப்பில் இருந்து விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட முடியுது. அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மனு முழுக்க வெளியாயிருச்சு இல்லையா, அந்த பெட்டிஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதிலிருந்து சில விஷயங்களை எடுத்து குறிப்பிட்டு இது ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு அதை பற்றி பேசாமல் போனோம் அப்படின்னு சொல்கிறது சரியானது தான். அதே நேரத்தில் அவங்க விஜய் மேலே வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதை பேசாமல் எப்படி போக முடியும்? ஒரு அரசியல் தலைவராக வந்திருக்கக்கூடிய அவர், முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தக்கூடிய அவர், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விஷயம் என்றாலும் கூட அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதற்கு நிச்சயமாக விஜய் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? இப்போ ஒரு யூடியூபரோ இல்லை ஒரு மூன்றாவது நபரோ விஜயை பற்றி இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை கடந்து போகலாம். இது ஒரு அரசியல் காரணத்துக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜயோட 27 வருடங்கள் இருந்த அவருடைய மனைவி விஜய்கிட்ட இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, விஜய் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, விஜய்க்கு திருமணத்தை தாண்டிய உறவு அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டும் பொழுது இதை அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் விஜயை பொறுத்தவரையில் பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மீது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவருடைய மனைவியை வைப்பது அப்படின்றது நிச்சயமாக அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விஜயை பொறுத்தவரையில் இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஒரு பர்சனலாக இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அரசியலாக பொலிட்டிக்கலாக அவருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்றது. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 1 மாதம் 1.5 மாதம் இடைவெளி தான் இருக்குது. இந்த நேரத்தில் இப்படியான ஒரு அலிகேஷன், அதுவும் அவருடைய சொந்த மனைவி விவகாரத்தை கேட்டு அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த விவகாரத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக அது அவருக்கு ஒரு செட்பேக்காக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, இதை நம்ம கடந்து போகணும், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் விஜய் இதை பொலிட்டிக்கலாக ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் அவருடைய பிரச்சாரத்தில் அவர் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாக பிரிந்தே வாழ்கிறார்கள், ஒரு மியூச்சுவலான ஒரு டிவோர்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது கூட அவர் அதற்கு சம்மதிக்கலை, வேறு வழி இல்லாமல் இந்த சிச்சுவேஷனுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இது நிச்சயமாக எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை பப்ளிக் பிளாட்ஃபார்மில் டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் இதுதான் ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் ஆதரவாளர்கள் தரப்பில் இருந்து சோஷியல் மீடியாவில் அவங்களும் கருத்துக்களை பதிவிடுறாங்க. அதில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இதில் ஒரு பொலிட்டிக்கலான ஆங்கிளும் ஒன்று இருக்குது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க மனைவி அவர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு சட்டப்படி அவர் பதில் சொல்வார், அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அவர் ஃபேஸ் பண்ணுவார். ஆனால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி விஜயனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஆதரவாளர்கள், தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே இப்போவும் விஜய் பக்கம் நின்று தான் பேசுகிறாங்க. இது எப்படி பார்க்குறது? நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி தான் விஜய் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இது அரசியல் ரீதியாக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு என்ன மைலேஜ் அப்படின்றத பார்ப்பாங்க. ஆனால் இந்த சிச்சுவேஷனுக்கு அவருடைய மனைவியை விஜய் கொண்டு விட்டது அப்படின்றது அவருடைய தவறு அப்படின்றது தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது. இது இன்னையோடு நின்றாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இப்போ இவர்களுடைய பெட்டிஷன் கூட அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கேமரா ரெக்கார்டிங்ஸோட அந்த ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றது நடக்கணும். அவருக்கு ஒரு பெரிய பிரபலத்தன்மை இருக்குது. இதை நிறைய பேர் வெவ்வேறு ஆங்கிளில் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மீடியா இதை ஹைப் ஏற்றாமல் இதை நீங்கள் கடந்து போகணும் அப்படின்றதும் அவங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறாங்க. ஏப்ரல் 20 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பீக் ஆஃப் த எலெக்ஷன் அப்படின்றப்ப அந்த நேரத்தில் விஜய் கேம்பெயின் போகாமல் நீதிமன்றத்துக்கு இந்த விசாரணை தொடர்பாக போகிறார் அப்படின்றப்ப நிச்சயமாக ஒட்டுமொத்த கவனமும் இந்த விசாரணையை நோக்கி இருக்குமே தவிர அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினை நோக்கி இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு. இதை விஜய் எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயமே. விஜய் எல்லா விஷயங்கள்லேயும் அவர் கடந்து போகிற மாதிரி அமைதியாக கடந்து போகிறாரா, இல்லை இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து
அவர் தரப்பு விளக்கத்தை கொடுக்க போகிறாரா அப்படின்றதும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. பொதுவாக அந்த மாதிரி விஜய் செய்ததில்லை. இப்போ அவருடைய மனைவி வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு வந்து அவர் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் பதிலளிப்பாரே தவிர பொது வெளியில் ஒரு அறிக்கை மாதிரி வெளியிடுவதோ அந்த மாதிரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அவர் வெளியிட்டார் அப்படின்னா அதுக்கான அந்த கவரேஜ் அப்படின்றது இன்னும் பெருசாக இருக்கும், அந்த ஊடக வெளிச்சம் அப்படின்றது பெருசாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் விஜயை வந்து பொலிட்டிக்கலாக பேசாமல் உங்களுக்கு விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அலசி ஆராய்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் கடந்து போவார் தான் நான் நினைக்கிறேன். நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக அணுகுவது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. இப்போ கடந்த வாரம் வந்து நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் பற்றி பேசினது எல்லோராலும் கண்டிக்கப்பட்டது. அது இன்னொரு நடிகை தரப்புலேருந்து அவங்களும் கூட கண்டித்து அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இப்போது ஒரு தேர்தல் நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக விவாதிக்கப்பட்டு அதில் யார் வந்து மக்களுக்கான திட்டங்களை வச்சுருக்காங்களோ அதை மையப்படுத்தி அரசியல் நகர்றது தான் ஆரோக்கியமாக இருக்கும். ஒருவர் தவறு செய்திருக்கிறார், அது சட்ட ரீதியாக தவறாக இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் சட்டம் வந்து அதற்கான வழிமுறைகளை கொடுத்துருக்கு, அதற்கான தண்டனை எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வந்து இப்போ அரசியல் ரீதியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கி உருவாயிடுச்சு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்காக இருக்குமா? ஏன்னா ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அதை யாரும் ஆதரிக்க போகிறதில்ல. அது விஜயாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அதை மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அதற்கான அணுகுமுறையும் இன்றைக்கி அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து ஒரு விவாத பொருளாக மாற்றுவதும் அல்லது மாறுவதும் ஆரோக்கியமாக இருக்கும்னு பார்க்குறீங்களா? இது பப்ளிக் லைஃப்பில் தானே அவர் இருக்கார். அப்போ இதை வந்து விவாதமாக மாற்றாமல் எப்படி மக்கள் இருப்பாங்க? நிச்சயமாக ஊடகங்கள் விவாதம் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜயனுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் ஊடகங்கள் பேசுகிறாங்கல்ல, அவருக்கான அந்த பாசிட்டிவான விஷயங்களை பேசும்போது அதை கொண்டாடுறாங்க. அவருக்கான நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதை நோக்கி எதிர்கேள்வி கேட்பது அப்படின்றது தவறு கிடையாது. இப்போ நீங்கள் சங்கீதா விஜயனுடைய அந்த பெட்டிஷன் படித்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் எமோஷ்னலாக அவங்க வந்து ஒரு பெரிய ட்ராமாக்குள்ளே சிக்கியிருக்காங்க அப்படின்றது தான் அவர்களுடைய பெட்டிஷனை படிக்கும்போது தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. விஜய்க்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. இப்போ அவருடைய மகன் பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய படம் கூட ரிலீஸ் ஆக போகுது. சங்கீதா அவர்கள் அவருடைய பசங்களுடைய பேரையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே வந்து மன உளைச்சலில் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியாது. அதை பற்றியும் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் டிஸ்கஸ் பண்ண தான் செய்வாங்க. இதை வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷா குறித்து சொன்ன அந்த கருத்து அப்படின்றது சோஷியல் மீடியாவில் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. அவரும் வந்து சாரி கேட்டார். இருந்தாலும் த்ரிஷா அவர்களுடைய அந்த அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் இந்த நடிகருக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, என்னை வந்து ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு அவங்க குறிப்பிடவே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது மற்ற கட்சிகளை பொறுத்தவரையில் இந்த டைமில் வந்து நம்ம வந்து பேசுவதில் என்ன தவறு அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதனால தான் வந்து அந்த விமர்சனங்களை அவங்க சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக வச்சிட்ருக்காங்க. இப்போ விஜயோட அரசியல் வருகை எப்போ இருந்துச்சோ அதிலிருந்தே வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் முக்கியமாக யூடியூப்லலாம் சில பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்திருப்பதுன்றது இப்போது விஜய் ஒருவேளை எதிர்பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சிருக்கலாம் அவருக்கு. அதற்கு சட்ட ரீதியாக அவர் என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால தான் இதை வெவ்வேறு ஆங்கிளில் எல்லாரும் பார்க்குறாங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடியும் சில நடிகர்கள் திரைத்துறையை சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விவாகரத்துன்றது ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சொசைட்டியினுடைய பிரச்சனையாக எல்லாரும் இதை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உரிமைகள் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, எல்லோரும் கண்ணியமாக நடத்தப்படணுன்றதை பார்க்குறாங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களும் எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் அது நடிகர்கள்னு வரும்போது திரையின் முன்னால் தெரியக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய விஷயமா ஆயிடுச்சு இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு நடிகர், பாப்புலரான ஆக்டரு, அதே நேரத்தில் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுனால தான் இதை பற்றி அதிகமாகவும் பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு பார்க்குறீங்க? ஏன்னா கரூர் சம்பவமும் விஜயுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. விஜய் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எழுந்ததுன்னா கரூர் சம்பவத்தில் தான். அங்கே 41 உயிரிழப்புகள் ஏற்பட்டதை வந்து எதிர்க்கட்சிகள் ஒவ்வொருத்தரும் விமர்சனம் பண்ணாலும் கூட ஒரு வகையில் விஜய் அதற்கு பொறுப்பு அப்படிங்கிறத பொதுமக்களில் சில பேர் பேச செஞ்சாங்க. சில பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாகவும் நின்னாங்க. அதில் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, விஜய் மேலே தப்பு இல்லை, சதி பண்ணிட்டாங்கலாம் சில பேர் பேசினாங்க. 2 விதமான கருத்துக்களையும் நம்ம பார்த்தோம்.
இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயன்றதையும் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்றதுன்னு அல்டிமேட்டாக இப்போ இவர் அரசியலுக்கு வரலைன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் குடும்பம் சார்ந்து தான் முடிவெடுக்க போகிறாங்கன்னு வைங்களேன். இன்றைக்கி அவர் அரசியல் தலைவராகவும் மாறி இருப்பதனால இதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க, அவர் கட்சிக்காரங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்க, மற்ற அரசியல் கட்சிகள் வந்து இதை எப்படி எடுத்துக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. இப்போ விஜய் வந்து பொது வாழ்க்கைக்கு வரும்போதே, அவர் வந்து அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே அவருக்கு இது வந்து ஒரு ஷாக்காக இருந்திருக்காது. ஏன்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், ஈஸ் இன்வால்வ்டு இல்லையா. இப்போ கேள்விப்படக்கூடிய நமக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா இப்போ விஜயினுடைய ரசிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து விஜயையும் அவருடைய மனைவியையும் ஒரு வால்பேப்பரெலாம் வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. விஜய்க்கு மட்டும் அவங்க வந்து ரசிகராக இருக்க மாட்டாங்க, அவருடைய மனைவிக்குமே ரசிகராக இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது, விஜயினுடைய அந்த வெட்டிங் அனிவர்சரி வரும்போதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா வந்து சங்கீதாவையும் தங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் அவங்க பார்க்குறது உண்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க கேள்விப்படும் போது நிச்சயமாக வந்து நிறைய பேர் வந்து ஷாக் ஆகிருப்பாங்க. இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு கூட நிறைய குடும்பங்களில் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா விஜய்க்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ் இல்லையா. விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கக்கூடிய பலருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இது நிச்சயமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்லையும் இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில அரசியல் தலைவர்கள் கண்ணியமாக இதை நம்ம கடந்து போகணும், இது பர்சனல் லைஃப் அப்படின்னு கடந்து போவாங்க. பட் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு ஊடகங்கள் மூலமாக நீங்கள் பேசுகிறத வேணால் வந்து நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் ஐடி விங்குன்றது இருக்குது. ஸோ நிச்சயமாக அவங்க ஒரு ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையில் இது டாக்காக இருந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து இப்போ விஜய் சொல்கிற மாதிரி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அரசியல் வேலையும் செய்ய முடியாது. இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான். அவர் என்ன தான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இது வெளியே வரப்போகுது அப்படின்றது அவருக்கே தெரிந்திருந்தாலும் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு விவகாரத்து செய்தி அப்படின்றது பொதுவெளிக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை விஜய்க்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாக தங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க. விஜய் கூட தான் அவங்க நிற்கிற மாதிரி தான் இப்போ எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. விஜய் மேலே இதை காரணமாக வச்சு யாராவது அவதூறு பரப்புனா கூட அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வேலைகளை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவருடைய மனைவி இன்றைக்கி சில குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. அது உண்மை இருக்கா பொய் இருக்கா அதை வந்து லீகலாக ஃபேஸ் பண்ண வேண்டியது விஜய் தான். இது அவர்கள் இருவருக்குமான ஒரு பிரச்சனை. அந்த குற்றச்சாட்டுகளையும் கூட அவர் ஃபேஸ் பண்ணணும். ஆனால் இப்போ குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்றதுக்காகவே அவங்க மீது தாக்குதல் நடத்துறதும் தப்பு தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ நாள் வந்து சங்கீதா மேலே இவங்களுக்கு எந்த மரியாதை இருந்துச்சோ அந்த மரியாதை இதுக்கப்புறமும் தொடர்வது தான் உண்மையிலேயே விஜய் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்கு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா விஜய் மீது இன்றைக்கி அவங்க குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்கங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க மேலே அவதூறு பரப்புறதோ இல்லை அவங்கள திட்டுறதோ அது வந்து எந்த வகையிலுமே சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. யார் தப்பு யார் சரிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே நீதிமன்றங்கள் இருக்குது. அதை தான் அவங்க பார்க்க போகிறாங்க. நீதிமன்றத்தின் முன்னால் அந்த விஷயம் போயிருக்கு. தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண வேண்டிய வேலைன்றது ரசிகர்களுக்கோ இல்லை அரசியல் கட்சியினருக்கோ இருக்க வேண்டிய தேவையில்லை. அது யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அவரவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனை அப்படிங்கிறது சட்டப்படி இருக்கும். தனிநபர் தாக்குதலாக இதை மாற்றி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அரசியல் பேச வேண்டிய இடத்துல இது தனிநபர் தாக்குதலாக மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. சரி, ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழலும் வித்தியாசமானது. ஒரு ஏழை பணக்காரன் அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவர்களுடைய அந்த ஃபேமிலி லைஃப் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் தான். அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம குடும்பங்களில் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால் அவங்க எமோஷ்னலாக நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஐ திங்க் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த வீடியோவை அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொருளாதார ரீதியாக வந்து அவங்க பலவீனமான ஒரு ஆள் கிடையாது. அவங்க வந்து ஐ திங்க் யூகே சிட்டிசன் தான். அவங்க வந்து ஒரு வெல் ஆஃபான ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு நபராக தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து பொருளாதார ரீதியாக பலவீனமான ஒரு சூழ்நிலை இருப்பது போல் தெரியல. அவங்கள பொறுத்தவரையில் அவங்களுடைய உரிமையை வந்து கேட்குறாங்க. ஜீவன அம்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவங்களுடைய உரிமையை கேட்குறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையில் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். தனிநபர் தாக்குதல் நடத்தாமல் அந்த செய்தியை வந்து பகிர்வதில் பிரச்சனை இல்லை. அதில் வந்து ஒரு வன்மத்தோடு அதில் வந்து ஒரு கூடுதல் வார்த்தைகளை வந்து நம்ம சேர்த்து பரப்புறது அப்படின்றது நிச்சயமாக ஒரு டாக்ஸிக் தான்.